ஹலோ வணக்கம் பாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கு. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். என்னோடய வாய்ஸ் மாறுதுன்னு பார்க்காதீங்க. இது யாரும் வேற ஆள் பேசியிருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் தான் சளி பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் மாறி இருக்குது. வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம். கட் ரோட்லேருந்து ஒரு மண்பாதை, பொதுப்பாதை. அந்த பொதுப்பாதையில் வந்துட்டு அப்படியே லேண்டு வந்துடும். மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 18 ஏக்கரு தென்னந்தோப்பு. 18 ஏக்கருமே நல்ல காப்பில் தான் இருக்குது. தரமான ஒரு செவல் சார்ந்த மண் தான். இதுக்கு கிணறு சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5 கிணறு மொத்தம். அதில் 4 கிணறு வந்து சொந்த கிணறு, ஒரு கிணறு மற்றும் கூட்டு கிணறு. அந்த கூட்டு கிணறு வந்து இவங்க யூஸ் பண்ணுறதில்ல. 18 ஏக்கர்லையுமே தென்னை தான் இருக்குது. வேறு எந்த ஒரு விவசாயமும் கிடையாது. தண்ணி வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி 25 அடியில் தண்ணி, நல்ல தண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். இதே போல் தான் எல்லா கிணறுமே தண்ணி கிடக்குது. நல்ல ஒரு சிறப்பான ஏரியா. அதில் பார்த்திங்கன்னா பாட்டாக நம்ம வாங்கி 2 பாட்டாக கூட இதை வாங்கி மொத்தமாக வாங்கி ஒரு பாட்டு தேவையில்லை அப்படின்னு ஒரு பாட்டு மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் செட் ஆகும். இது ஒரு பார்ட்டாக இருக்குது, ஒரு கேணி சர்வீஸோட. இன்னொரு பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து 3 சொந்த கிணறு, ஒரு கூட்டு கிணறோடு இருக்குது. இதுக்கு ஓனர்னு பார்த்தாலும் சிங்கிள் ஓனர் தான். தடத்தை பற்றி எந்த கவலையும் இல்லை. பாதையில் நல்லா சிறப்பாக இருக்குது. மரமும் நல்ல தரமாக இருக்குது. மரம் வந்து எல்லா மரமுமே ஒரே மாரி இருக்குது. காப்பும் நல்ல காப்பில் இருக்குது. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இது லேண்டுக்குள்ளே வர்ற பாதை. ஒரு கிணறு காமிச்சிட்டு நான் அடுத்து 2வது கிணறு இருக்குது. மரம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு இள வயசு மரம் தான். ஒரு சில இடத்துகளில் மட்டும் கொஞ்சம் பெரிய மரம் இருக்குது. பெரிய மரம்னா அது ஒரு கண்டிஷனான மரம் தான். ரொம்பவும் பெரிய மரம் இல்லை, நார்மலான மரம். இது அந்த 2வது பார்ட்டில் இருக்கிறது. மரம் பூராமே நல்ல கண்டிஷனான மரம் தான். இதை வாங்கி இன்னும் நம்ம பராமரித்தோம்னா இன்னும் நல்லா தெளிவாக இருக்குது. நிறையா பையர்ஸ் கேட்குறீங்க, எனக்கு ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் வேணும் அப்படின்னு. அந்த 20 ஏக்கருக்கு கேட்குறவங்களுக்கு இது சூட்டபுள் ஆகும். மரம் பூராமே நல்லா தரமாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு இதை வாங்கிடலாம், அப்படி வாங்கினா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகும். இங்கேயே லேபர்லாம் தங்கி உள்ள தண்ணி இதுக்கெல்லாம் பாய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. அது லேபர் செட்டு தான் இங்கே தேடுறது. இங்கே ஒரு கேணி இருக்குது. இந்த கிணறையும் காமிக்கிறேன் பாருங்கள். அதுலேயும் தண்ணி கிடக்குது. எல்லா கிணறுலையுமே தண்ணி வந்து மேலாகத்தான் கிடக்கு. ரொம்ப ஆழமெல்லாம் கிடையாது. ஒரு 20 அடி 25 அடிக்குள்ளேயே இருக்குது இதெல்லாம். இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 30 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது.
கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க வந்து பாருங்கள். இடம் பிடிச்சதுன்னா அப்புறம் பேசிக்கலான்ருக்காங்க. இது பூராமே ஒரு அளவான ஐட்டம். மரம் பூரா எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா மரமுமே அப்படி தான் இருக்குது. ஒரு சில மரங்கள்னு நினைக்க வேண்டாம். எல்லா மரத்துலேயுமே காப்பு இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா கிணறுலையுமே ஃப்ரீ சர்வீஸ் தான். இது 3வது கிணறு. 3வது கிணறு. இது 4வது கிணறு. இதுதான் அந்த பங்கு கிணறு சொன்னேன்ல, அந்த பங்கு கிணறு. இன்னொரு கிணறு உள்ளே இருக்குது. நான் அங்கே போக முடியல. அதுக்குள்ளே எனக்கு இன்னொரு பையர் வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கு ஓரளவுக்கு தான் சுற்றி காமிச்சிட்டு, இப்போ ஆல்ரெடி உள்ள பையர் உள்ளே தான் இருக்காங்க. உள்ளே காமிச்சிட்டு தான் இருக்கேன்.